ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த நம்பரும் வந்துடுது, ஆனால் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்திங்கன்னா 627 அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அது ஏசியில் 27 அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துருச்சு. இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா சி போர்டு 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 டைம் ஆடிட்டான். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கான கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். சி போர்டு 7 இந்த மாதத்தில் 3 7 அடிட்டான். அதில் பார்த்திங்கன்னா 2 7 ரிப்பீட் வேறு அடிச்சிருக்கிறான். ஓகேங்களா? அதை வச்சு ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சி போர்டு 7 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சி போர்டு 7 அடிக்கும்போது ஃபஸ்ட்டு 7 அடிக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற பிசி 99, பிசி 99 நம்ம ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா 44 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? 99க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 44 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளியராக இங்கே வந்து அடித்து முடிச்சிருப்பான். அதுக்கடுத்து அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு மேலே 32 அப்படிங்கிற பிசி இருக்கும். இதை ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 87 அப்படிங்கிற மாதிரி நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 87 அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அடுத்த 7க்கு கீழே அந்த 87 அப்படிங்கிறத அடிச்சிருப்பான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற ஒன்றையுமே பவர் பண்ணோம்னா 6ன்னு கிடைக்கும். அந்த ஒன்றையுமே இங்கே வந்து கேமில் கொண்டு வந்திருப்பான். 3 நம்பருமே ஃபுல்லாக பவர் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்பான். இப்போது நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே இருக்கிற இந்த 2 நம்பரை ஃபுல்லாக அவன் பவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கான்செப்டாக இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு இது வரும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இப்போ ரூட்டு 92 அப்படின்னு பவர் பண்ணோம் அப்படின்னா 47 அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்மளுக்கு இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஏசி ஏபி பிசி அப்படின்னு சொல்லி 47 அப்படின்னு சொல்லி நாளைக்கு பிசியில் அடிக்கலாம். சப்போர்ட்டுக்கு நம்ம ஆளில் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? 47 அப்படிங்கிற நம்பரு ஃபுல்லாக பவர் பண்ணோம் அப்படின்னா 47 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு 99க்கு பார்த்திங்கன்னா 99க்கு 44 அப்படின்னு அடிச்சிட்டான். 99க்கு 44 அடிச்சிட்டான். இந்த 32க்கு இங்கே 87 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான். இப்போ இந்த 92க்கு இங்கே ஒரு 47 இல்லை 74 அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள வந்து கேம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆளில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 47 74 அப்படிங்கிற மாதிரி நமக்கு 47 அப்படிங்கிறது இப்போ இந்த ரூட் படி பார்த்திங்கன்னா பிசியில் வரணும். 47 அப்படிங்கிறது அப்படி ஒருவேளை பிசியில் வந்தது அப்படின்னா நம்ம ஒரு 547 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டு 5 வந்து பெண்டிங்லேயும் வேறு இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்படி ஒரு வேளை வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 547 அப்படின்னு வரலாம். அப்படி கொஞ்சம் மாற்றி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாக ட்ரை பண்ணுறவங்க 547 இல்லை சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு 475 அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சவங்க பாக்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு இந்த நம்பர் உள்ள வர்றதுக்கு மாதிரி இருக்குது. ஏ போர்டு 5 வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த 475ங்கிற கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரூட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி இந்த 47 74ங்கிற ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூட் பாருங்கள். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கு. கரெக்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கான் பாருங்கள். எப்படி சூப்பராக அடித்து முடிச்சிருக்கான் பாருங்கள். இந்த மாதம் ஏ போர்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 24 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இந்த மாதமே மொத்தமே 4 ஏ போர்டு 2 வச்சு 4 ஏ போர்டு அடிச்சிருக்கிறான். இப்போ 24 அப்படின்னு அடிக்கும்போது அதுக்கு அடுத்த அடிக்கும்போது 2 பார்த்திங்கன்னா கரெக்டாக 24க்கு ஒரு நம்பர் 4க்கு மட்டும் பவர் பண்ணி 29ன்னு அடிச்சிருப்பான். 29ன்னு அடிச்சிருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா 28ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? மேலே 24க்கு ஒரு 29ன்னு அடிச்சிருப்பான். 4க்கு பவர் 9. இப்போ 28 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக 28க்கு 8 பவர் பண்ணி 23 அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேம் சூப்பராக அடித்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு எதாவது கெஸ்ஸிங் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், 24 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அடுத்த நாள் பிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 78 அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் சி போர்டு மட்டும் பவர் பண்ணோம்னா 73 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 24 மேலே ஏபி அதுக்கு 29ன்னு அடிச்சிட்டான். அந்த 24க்கு கீழே பிசி 78. அந்த 78ல் சி போர்டை பவர் பண்ணோம்னா 73 அப்படின்னு வரும். அந்த 73 அது ரிவர்ஸ் பண்ணி இங்கே 37 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே அடிச்சிருப்பான்.
ஓகேங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே எடுக்கிறேன். இப்போ இங்கே பிசி பார்த்தீங்க அப்படின்னா 80 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 80ல் சி போர்டு 0ன்னு இருக்குது. இந்த 0வை பவர் பண்ணோம்னா 5, அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா 58 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. அப்போது இங்கே நாளைக்கு பிசி 58 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பிசி 58 அப்படின்னு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி 58 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏ போர்டு என்ன வரலான்னு பாருங்கள். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இங்கேயும் கரெக்டாக அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா 78ல் ஏ போர்டு 4, இங்கே பார்த்தீங்கன்னா 80ல் ஏ போர்டு 4. ஓகேங்களா. இங்கே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 78 எடுத்து 37ன்னு அடிக்கும்போது இந்த 29க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1, ரிப்பீட் ஏ போர்டு 1. ஓகேங்களா. 1 2 1 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்குது. அப்போ இங்கே 58 அடிக்கும்போது இங்கேயும் அந்த 1 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 158 அப்படிங்கிற ஒரு நம்பரு உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்காக இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 158 அப்படிங்கிற மாதிரி வருது என் நம்பரு. உங்களுக்கு வேறு ஏதாவது இதுலேருந்து ஐடியா கிடைக்குதான் பாருங்கள். கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்கள். அதே மாதிரி இந்த பைனரி கிளாஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். யாருக்காவது அதில் ஜாயின் பண்ணணும், ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் வந்து நீங்கள் வாய்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா அந்த குரூப்பில் வந்தீங்கன்னாவே ஆல்ரெடி அது இந்த குரூப்பில் மேலே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதை விட உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் கேளுங்கள். நான் உங்களை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ.